ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு பொறுமையை குறித்ததான ஒரு ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம முதல்ல பார்க்குறது என்னென்னா, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். நம்முடைய பொறுமைக்கு நீடிய பொறுமைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு எல்லையையும் ஆண்டவர் இந்த வசனத்தில் வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இதோ அதுக்கு ஒரு உதாரணத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்வமான விஷயந்தான். நம்ம கேட்கும்போதே ஆண்டவர் அதை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், எதுக்கு இவ்வளோ நாள் காக்க வைக்கிறார் நம்மளை அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறது உண்டு. எதுக்குமே இப்போ இந்த அவசர கால உலகத்தில் யாருமே காத்திருக்கிறதில்ல. எல்லாமே இன்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதாவது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சில சாப்பாடு பிள்ளைங்க கேட்கும்போது இது உடனே கிடைக்காது, இதுக்காக நம்ம காத்திருந்தால் தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இட்லி அப்படின்னா முதல் நாள் மாவு அரைச்சி அது அடுத்த நாள் அப்போ தான் ஊற்ற முடியும். அடுத்து பழையதும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா முதல் நாள் நைட் ரைஸை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் தான் நமக்கு இது வரும். இப்படிலாம் நம்ம சொன்ன காலம்லாம் இன்றைக்கி மலையேறிடுச்சு. இட்லி வேணும் அப்படின்னு பிள்ளைங்க கேட்டால் உடனே மாவு வாங்கி சுடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று, அந்த பழையது அப்படின்றது நம்ம ஊரில் இன்னும் அது விற்பனைக்கு வரல. ஆனால் வெளிநாடுகள்லாம் அதை அதையும் டப்பாவில் அடைச்சி அதை கரெக்டாக அந்த ஃபெர்மெண்டேஷன் லெவல் சரியாக வச்சு அவங்க விற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எதுக்குமே காத்திருக்க வேண்டாம், எந்த ஃபுட்டுமே உடனே கிடைக்கும் அப்படின்ற ஒரு அவசர கால உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்றதுக்கு காத்திருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் என்கிட்ட நீங்கள் கேட்குற காரியத்துக்கு என்ன தான் பண்ணணும், காத்திருந்து தான் ஆகணும். அதுவும் சும்மா இல்லை, நீடிய பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது பயிரிடுகிற ஒருவர் பயிரை போட்ட உடனே பலனை அவங்க பெற்றுக்கொள்கிறதில்ல. விதையை போடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த முன்மாரிக்காக வெயிட் பண்ணுறாங்க. விதையை போட்டு அது என்ன தான் அந்த தண்ணி பாய்ச்சறதுனால வளர்ந்தாலும் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து அந்த முன்மாரி அப்படின்றது பெய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த முன்மாரி பெஞ்சாதான் பயிர்கள் டக்குன்னு ஒரு செழிப்பாக அது காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் மழை பெஞ்சாலே அதுக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த செடிகளில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து அந்த முன்மாரியில் பலன் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. முன்மாரி பெய்யும், அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணணும். திருப்பியும் அந்த அறுவடைக்கு முன்னாடி ஒரு பின்மாரி வர வேண்டியது அவசியம். அது சரியான ஒரு அளவில் உள்ள தேவையான மழையாக இருக்கும் பொழுது அந்த அறுவடை எதிர்பார்க்கிற அளவை விட அது அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 2 முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோட ஒரு விவசாயி காத்திருந்து அந்த பயிரோடைய பலனை அவன் அடைகிறது போல் நம்மளும் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முன்மாரி பின்மாரி அப்படின்றது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மழையை அபிஷேகத்தை குறிக்கிறதா இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக ஜெபிச்சு தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அதற்கேற்ற நேரம் வரும்பொழுது நமக்கு அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அடுத்து, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது இதில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, எது வரைக்கும் அப்படின்னா கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கடைசி வார்த்தையில் சொல்கிறாரு, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வசனம், வேத வசனம் எழுதப்பட்ட காலம் வந்து அது ஒருவேளை அந்த நேரத்தில் கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதேன்னு சொன்னால் இப்போ தானே நடந்திருக்கு, எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியான காலகட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அங்கங்கே பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுறோம், நிலச்சரிவுகளை கேள்விப்படுறோம், யுத்தங்களை கேள்விப்படுறோம். அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னவோ அவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நம்ம அசட்டையாக எண்ணாதபடி இதுக்காக நம்ம அதிகமாக ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படுறதுனா நாள் இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று ஆயத்தப்படுறது நாள் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து ஆயத்தப்படுவோம். ஆனால் நாளே இல்லை, அடுத்த நாள் தான் அப்படின்னா அதுக்காக ரொம்ப பரபரப்பாக எல்லாவற்றையும் முடித்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருப்போம் இல்லையா. நம்ம கர்த்தருடைய வருகை எந்த நாள் என்று குறிக்கப்படவில்லை, அது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்ற அளவில் தான் ஆண்டவர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டவர்களாக காணப்படணும். இன்றைக்கி இந்த குறை இருக்குது, சரி பரவாயில்ல, ஒரு மாதம் கழித்து சரி பண்ணிக்கலாம், ஆண்டவர் வர்றதுக்குள்ளே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை மூடும்போது அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வருவாரா, கண் விழிக்கும் போது இந்த நாளில் பகலில் ஆண்டவர் வருவாரா, எப்படியாக அவர் வருவார் அப்படின்ற அந்த நேரம் வந்து குறிக்கப்படலை. அதனால் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வசனத்தின் முன்பகுதியை பாருங்கள், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொறுமை அப்படின்னும் போது பொறுத்து பார்க்கும்போது நமக்குள்ள சோர்வுகள் வர்றது வந்து சகஜம்தான். பொறுமையாக இருக்கும்போது சோர்வு வந்துடும். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீடிய பொறுமையோடு இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்கள், ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குற காரியங்களை ஆண்டவர் உடனே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஸ்திரமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா முடியாத ஒருத்தர்கிட்ட கேட்கல, நம்ம ஒரு இடத்துல வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா, அந்த நபரால் முடியுமா முடியாதா அப்படின்னு இல்லை, கர்த்தரால் முடியும். ஆனால் ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் அவர் கொடுக்க மாட்டார், நம்மளும் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு விதத்தில் நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணோன்னா அதோடைய முடிவு வந்து நஷ்டமாக தான் இருக்கும். இந்த நீடிய பொறுமை அப்படின்னும் போதே வேதத்திலிருந்து நம்ம ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். 15வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. அதாவது இந்த இடத்துல ஆபிராம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர் சொல்கிறான், எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே, எனக்கு மெயினாக பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்னுடைய வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறவன், விசாரணை கர்த்தனாக இருக்கிறவன் எனக்கு பிள்ளையாக வரட்டுமே, நான் அவனை தத்தெடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி ஆவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து 4வது வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 5வது வசனத்துலேயே ஆண்டவர் வந்து அநேக அந்த ஓமானங்களை சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால் முடியுமா, அது மாதிரி உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் வந்து அப்படியாக அவனுக்கு வார்த்தைகளை கொடுக்குறார். சரி, இவ்வளோ வார்த்தையை கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு அவன் ரொம்பவே தைரியமாக சந்தோஷமாக உடனே நடந்துரும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் வார்த்தை தான் இருக்குதே தவிர கையில் அவன் கேட்டதான அந்த பிள்ளை அப்படின்ற காரியம் வந்து வரவே இல்லை. அடுத்த அதிகாரத்திலே நம்ம வந்து பார்க்க முடியுது, ஒருவேளை அவனுடைய காத்திருப்புக்கு சோதனையாக வந்து அந்த இடத்துல வந்து சாராள் வந்து அடிமை பெண்ணோட சேரும், அவளாலாவது என்னுடைய வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு குறுக்கு வழியை சொல்லும் பொழுது அந்த இடத்துல 4வது வசனம் பாருங்கள்.
ஆபிராம் அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அதாவது அவ சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆபிரகாம் வந்து சாராளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் ஒருவேளை கொடுத்த வார்த்தை இப்படி கூட இருக்கும், நம்ம ஏன் இப்படியே நினைக்கணும், நம்முடைய கர்ப்ப பிறப்புன்னு தானே சொன்னாருன்ட்டு குறுக்கு வழியில் அவன் ஒரு முயற்சியை பண்ணி கடைசியில் அதில் என்னென்னா பிள்ளை கிடைக்குது. ஆனால் அது வந்து ஒரு வேதனையாக தான் அவனுக்கு மாறக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா பிரச்சனைகள் வர்றதை பார்க்க முடியுது. அந்த ஆகாரையும் அவனுடைய பிள்ளையையும் புறம்பே தள்ளக்கூடிய அளவுக்குலாம் சூழ்நிலைகள் வந்து மாறி போகுது. அப்போ ஆபிரகாமுக்கு அது ரொம்ப மனவேதனையாக கூட அது மாறுது. அப்போ அந்த அளவுக்கு அந்த குறுக்கு வழியில் முயற்சி பண்ணி எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு விசனமான ஒரு காரியமாக தான் மாறும். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் செய்வாரா செய்ய மாட்டாரானா, வாக்குன்னு ஒன்று கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே தீருவார். நம்ம நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட நிறைய வாக்கு கொடுப்போம், ஜெபத்தில் ஒப்பு கொடுப்போம், நிறைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் அதை செய்கிறோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் முடிக்க முடியும். சில நேரங்களில் எடுக்கிற தீர்மானத்தை நான்லாம் எழுதியே வைப்பேன், முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தீர்மானம் எடுக்கிறது பெருசு இல்லை, தேவ சமூகத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானங்களை நம்ம நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இந்த 21வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவர் வந்து கட்டாயம் நிறைவேற்றுவார் அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்குற வாக்குகளை நம்ம நிறைவேற்றுறோமா அப்படின்றதையும் நம்ம இந்த வேளையில் யோசிக்கணும். நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க ஒரு சிலர். அதாவது ஒன்று நடக்கலைன்னா உடனே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் நடந்துரும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் பண்ணுவாங்க. ஆனால் நடந்த பிறகு பொருத்தனையை மறந்தே போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதில்ல. பண்ண பொருத்தனையில் நம்ம வந்து சரியானபடி இருக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா முதிர் வயதாக இருக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கும் நல்ல முதிர் வயதாயிடுச்சு, சாராளுக்கும் நல்ல முதிர் வயதாயிடுச்சு. இப்படிப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அப்போ கேட்டதான காரியங்கள் தேவ சமூகத்தில் அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதற்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் கட்டாயம் கொடுப்பார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் நம்ம வந்து நீடிய பொறுமையோடு இருந்து நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். அதாவது இந்த 70-80களில் வந்து வாழ்ந்த மக்களுடைய நிலைமையை நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதாரணமாக அவங்க இருப்பாங்க. இப்போ இருக்கிறதான இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சட்டை அப்படின்னா கூட அது ரொம்ப நீட்டாக ப்ளைன் ஷர்ட்டு, இல்லைன்னா கோடு போட்டது, கட்டம் போட்டது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த பூ போட்டது, பறவை பறக்கிற மாதிரி என்னென்னமோ கச்சாமுச்சான்னு டிசைன் எல்லாம் போடவே மாட்டாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லெதர் பேக் தான் வச்சுருப்பாங்க. அந்த லெதர் பேக் கிழிகிற வரைக்கும் அந்த பேக் தான். அடுத்து வேலைக்கு போகும்போது கட்டாயம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. சாப்பாடு ஆகலையா நம்ம வெளியே சாப்பிட்டுப்போம் அப்படின்ற பிளானே கிடையாது. சாப்பாடு கட்டாயம் எடுத்துகிட்டு போவாங்க. வெளியே போய் டீ கடையில் டீ குடிப்பாங்களே தவிர பெரிய பெரிய இந்த காஃபி டே அப்படிப்பட்ட அந்த பெரிய பெரிய காஃபி ஷாப்புக்கெலாம் போய் பணத்தை விரயம் பண்ணுற காரியங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கிடையவே கிடையாது. அப்படி இருப்பாங்க, ஒரே இடத்துல தான் தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரும்பொழுது சில லோனை வந்து ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்றது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறினா தான் வருமானம் ஏறும் அப்படின்னு ஒரு காரணமும் இருக்குது. எல்லாருமே மாறிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. யாருமே நிலையா ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படவே முடியல. எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆண்கள் வாழ்க்கையில் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆண்களுடைய
அந்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஸ்திரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பிளான் பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டுருவாங்க. ஏற்ற நேரத்தில் ஒரு வீடை கட்டுவாங்க. பிள்ளைங்களுக்கு சரியானபடி பிரித்து கொடுக்குற அளவுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாமே அந்த நாட்களில் அவங்க சிக்கனமாக வாழ்ந்ததான நாட்களில் அது இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே வருமானம் இருக்குதோ இல்லையோ, கடன் வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த வேலையில் பெரிய வருமானம் இருந்து கடன் கொடுத்தா கூட பரவாயில்ல. இது ஸ்டாண்டர்டான வருமானம், சரி அதனால் ஏதோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். வேலையில் சேர்ந்த உடனே ஒரு 20,000க்குள்ளே வருமானம் இருந்தாலே உடனே கடனுக்கு மாறி மாறி ஃபோன் கால்ஸ் வந்து இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்களுடைய அந்த நிலைமை கடன் வாங்கிடலாம், நம்ம ஏன் இவ்வளோ நாள் கஷ்டப்படணும். அந்த காலகட்டத்தில் உள்ள ஆண்கள் சீட்டு போட்டு அதை இதை பண்ணி பொருட்களை வாங்கின மாதிரி நம்ம ஏன் பண்ணணும், நம்ம பொருளை முதல்ல வாங்கிடலாம், கடனை பின்னாடி அடைச்சிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்குது. இன்னொன்று, அவங்க பார்க்குறதான அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரிச்சாக இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கண்ணாடி அறைகள், நல்ல விலை உயர்ந்த கார்பெட்டு, இந்த பெரிய பெரிய சோஃபா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒன்றும் சம்பாதிச்சு வாங்கிறதில்ல, உடனே ஒரு கடனை போட்டு வாங்கிட்டோன்னா டக்குன்னு அது நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்றத தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கடனை ஒருவேளை நம்ம கட்டலை அப்படின்னா இந்த பொருளுக்கு நம்ம பாதி இல்லை முக்கால்வாசி கட்டியிருந்தா கூட அவன் தூக்கிட்டு போயிடுவானே, அதை பற்றி யாருமே உணர்றதே இல்லை. இந்த வேலை தான் நிரந்தரமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்த பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றதே இந்த காலகட்டத்திலலாம் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத உலகத்தில் வாழ்க்கையில் பொறுமையோடு நமக்கு எது வேணும்னாலும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் அவசியம் வேணும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கடன் வாங்கி குவிக்கிறதில்ல. கடன் வாங்கி குவிச்சிட்டு ஒருவேளை கட்ட முடியல அப்படின்னா நம்ம மாட்டிக்க வேண்டியது மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி இல்லாதபடி அந்த யோபு 12வது அதிகாரம் பாருங்கள், 12:12 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அதாவது அவங்க முதியவர்களாக இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஞானம் இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, அதனால் அவங்க அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்மளுக்கும் வயசானதானே ஞானம் வரும், புத்தி வரும், நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. 28வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அதாவது ஆண்டவருக்கு பயப்படுற அந்த பயம் நமக்குள்ளே இருக்குது, பொல்லாப்பை விட்டு விலகுகிற காரியம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளும் ஞானமாக புத்தியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கிறதான காரியங்களை தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அவைகளை நம்ம பொறுமையோடு காத்திருந்து, அதாவது எது வரைக்கும் பொறுமையோடனா கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி ஒரு பயிரிடுகிறவன் அந்த பலனில் பங்கடையணும்னு வெயிட் பண்ணுறானோ அது மாதிரி நம்மளும் தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதேன்னு சொல்லப்பட்ட மாதிரி நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். எங்கேயோ இருக்க ஆண்டவருடைய வருகை, நம்ம ஏன் இப்பயே ஆயத்தப்படணும்னு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக, நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக, சரியானபடி ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாக நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருக்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கேட்கிற காரியங்களுக்கு நீர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாக அவைகளை பற்றி பிடித்து ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. அநேக நேரங்களிலே அப்பா நீர் கொடுத்த
வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து போகிறோமே, அப்படி இல்லாதபடி வாக்குத்தத்தத்தை பற்றி பிடிக்க கிருபை கொடுங்கப்பா. விசேஷமாய் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீர்மானங்களை எடுக்கிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால் அதை நிறைவேற்றாமல் மறந்து போகிறோமே. அப்படிப்பட்டதான நபர்களாக அல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்த காரியங்களை சரியாய் நிறைவேற்ற எங்களுக்கும் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் அப்பா எங்களை நீங்கள் மாற்றுங்க ராஜா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த விதத்தில் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு குறுக்கு வழி செய்து அதனாலே மன விசனம் அடைந்தது போல அல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நீடிய பொறுமையோடு இருந்து காத்து கொள்ள அப்பா, காத்து இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எங்களுடைய சமாதானத்தை காத்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களோடு கூட சேர்ந்த இந்த கூட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு தேவன் கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை தியானித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.